ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும் போதும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலும் தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலும் தேவ திட்டத்தை அவர் பேசுகிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். போன வாரம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன். தேவ திட்டம்னா என்ன, தேவ சித்தம்னா என்ன. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் அவர் ஆபிரகாமை இணைத்துக் கொண்டார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துல உங்களையும் என்னையும் அவர் இணைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிளான்ல நம்மள வச்சிருக்கிறாருங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேகருடைய லிஸ்ட்ல நம்ம இல்ல, அநேகருடைய லிஸ்ட்ல நம்ம இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க. கர்த்தருடைய பிளான்ல அவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார்.